ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருவாடு கூட கத்திரிக்காய் சேர்த்து புளிக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை லைக்காவது பண்ணிட்டு போங்க. ஸோ கருவாடோட ஃப்ளேவர் அந்த கத்திரிக்காய் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணாத ஒரு ஃபுட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கருவாடை க்ளீன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நான் என் பொண்ணுமா இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து பவானி சாகர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே டேம் இருக்கும். அந்த டேம்லேருந்து மீனோ கருவாடோ டெய்லி வீட்டுக்கு வந்துடும். அம்மா வந்து வெஜிடேரியன் சமைச்சதை விட நான்வெஜ் நிறைய சமைப்பாங்க. இந்த கருவாடு மீன் தான் நிறையா இருக்கும் வீட்டுக்குள்ளார. நான் ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த ஸ்மெல் அடித்தாவே வந்து அம்மா இன்றைக்கி சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்துருவேன். அம்மா ஃபோர்ஸ் பண்ணி முள்ளெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அப்பயும் நான் என்ன சொல்லிடுவேன்னா, அம்மா எனக்கு நாத்தடிக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி இருந்த பொண்ணு இப்போ கருவாடு மீன் மட்டும்தாங்க சாப்பிட்றேன்.